ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுதுங்களா? நம்ம பேபி வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். ஐயா, இப்போ வீரப்பனாருடைய ஒரு முக்கியமான ஒரு நண்பராக ஒரு கூட்டாளியாக விளங்குனது தான் பேபி வீரப்பன் அப்படின்னு சொன்னா, இந்த பேபி வீரப்பன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே உங்க ஊரை சார்ந்த இந்த மாதிரி கர்நாடகத்தில் தான் பிறந்தா வளர்ந்தாங்க. பேபி வீரப்பனை பற்றி ஒரு சிறப்பு தகவலை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. நம்ம ஊர்லயே பிறந்த வளர்ந்த பையன் தான். சின்னத்துல இருந்து பிறந்த வளர்ந்ததுலேருந்தே தெரியும். ஆனா அவங்க இங்க 5 படத்துல தான் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இங்கே சின்ன பையனாக இருந்து ஒரு 16-17 வருஷத்துலேருந்து எங்கள் வீட்டில் கூட வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். இருந்து ஒரு 2 வருஷம் ஆடு மேய்ச்சான். பின்னால் வந்து கொஞ்சம் இதானத்துக்கு முன்னாடி வெளியில் போய் ஏதோ சில வேலைங்களுக்கு போய்கிட்டு இருந்தான். வேலைங்களுக்குன்னா விவசாய வேலை, இந்த காடு கொத்துறது, இந்த மாதிரி ஒரு டிச் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களுக்கு. அப்புறம் கார வேலைக்கு போனால் கொஞ்சம் இதானத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு இங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தான். அவனது வந்து பேர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அவன் பேர் வீரப்பான். சின்ன பையனில் வந்து கூப்பிட்றது சோமலிங்கம் மட்டும் கரியன்னு சொல்லுவாங்க. பசங்கள்லாம் கூப்பிட்றது வந்து கரியான்னு கூப்பிடுவாங்க, சோமலிங்கம் மட்டும் கரியாங்குவாங்க. அதுக்கும் பின்னாடி அவன் சொந்த பேரை தாய்த்தா போச்ச பேர் வீரப்பன். சரிங்க, இப்போ பேபி வீரப்பன் சொன்னாங்க. இப்போ பேபி வீரப்பன் கரியன் அப்படிங்கிறாங்க. இப்போ சின்ன வயசுல பேபி வீரப்பன் எந்த மாதிரி ரொம்ப கரியன்னு தான் இருப்பா? அப்படியாலே கருப்பா ஒல்லியா, ஒன்றும் இதில் உனக்கு தாட்டியமான ஆளுகள், சும்மா ஒல்லியான ஒரு சிம்பிளான உடம்பு, சிம்பிளாக தான் இருந்தான். அவன் கரையன் இருப்பான். ஆட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு படிப்பறிவு எதுவும் கிடையாது. இப்படி இருந்த ஆளு தான் அவன். வந்து ஒன்றும் அங்கே அடாதுடியா, சின்ன வயசுல கூட அடாதுடியா பண்ணிக்கிட்டு இதெல்லாம் நல்லா ஒழுக்கமாக நம்ம வீட்டில் வந்து 2 வருஷம் இருந்தான். அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. எந்த தண்ணி அடிக்கிறது அந்த பழக்கமெல்லாம் இல்லை. அப்போ வந்து வயசு சின்ன வயசு தான், ஒரு 16-17 வயசு இருக்கும். தண்ணி அந்த கெட்ட பழக்கம் அது எந்த இதுவும் கிடையாது. பீடி கூட கிடையாது. இருந்தான். வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஆட்டுக்கு போவான் வருவான் இருந்தான். அப்போ வந்து ஒழுக்கமான பையன்தான். பின்னாடி காலப்போக்கில் எப்படி ஆகி எப்படி சேருவாரோட சேர்ந்து என்ன ஆனானா அப்படிங்கிறது அதுக்கு மேலே நம்ம தெரியல. போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 வீரப்பம் ஒன்றா இருக்கிறாங்கிறதுக்கோசரம் அவங்க வச்சுக்கிட்டது பேபி வீரப்பம். சின்ன வீரப்பம் பெரிய வீரப்பங்கிறதுனால பேபி வீரப்பம் அப்படின்னு அவங்க வந்து பேர் மாற்றி அவங்க வச்சது தான் அந்த பேர். இங்கே இருந்தாங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் போய் குறிப்பாக வந்து எந்த ஸ்டேஜில் போய் அவன் வீரப்பனோட சேர்ந்தானா தெரியாது. ஒரு 16-17 வருஷத்தில் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் 2 வருஷம் இங்கே இருந்தான். அப்புறம் இங்கேயும் வேலைக்கு போயிட்டு 2-3 வருஷம் இருந்தான். தமிழ்நாட்டுக்கு பக்கம் போனான். அங்கே போயிட்டு கார வேலைக்கு போவான். 2 மாதம் 3 மாதம் இருப்பான் வருவான். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா வீரப்பனோட சேர்ந்துக்கிட்டாங்க. பேர் பேபி வீரப்பங்கும் போது நம்ம ஊரில் இருந்த பையன் தானே, தெரிஞ்ச பையன் தானே. அப்புறம் வந்து இந்த பேர் வந்ததுக்கு முன்னாடி தான் அப்புறம் எஸ்டிஎஃப் இந்த போலீஸுங்க இவங்கெல்லாம் வந்ததுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியே எல்லாம் டோட்டலாக வந்து தொலாவினாங்க. தொலாவி கொண்டுகிட்டு போயிட்டு போது சிக்காத அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம் அப்படி கர்நாடகா பக்கம் ஓடி போயிட்டாங்க. அவங்க அப்பனோட பிறந்த சித்தப்பா இங்கேருந்து அவனுக்கும் வந்து டார்ச்சர் ஆகுறான்னு சொல்லி இதுக்கு தமிழ்நாட்டு பக்கம் ஏதோ வேலைக்கு போயிடலான்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது பர்கூர் மலையில் போய் பஸ்ஸை செக்அப் பண்ணி பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இது பண்ணி வீரப்பன் கூட்டாளி அவங்க வந்து பேபி வீரப்பனுக்கு சொந்தம்னு சொல்லி அவனையும் வந்து சுட்டு கொண்டு விட்டாங்க. அவங்க குடும்பம் இன்னும் 2-3 பிள்ளைங்க அவங்களும் இருக்கிறாங்க. இவனோட பிறந்தது ஒரு பையன், ஒரு பிள்ளை. அந்த ஒரு பிள்ளையும் இங்கே கர்நாடகா பக்கம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சத்தியகாலத்து பக்கம்னு சொன்னாங்க. அவங்க அம்மாளும் காலாயிட்டா, அவங்க அப்பனும் இப்போ இல்லை, முன்னே காலாயிட்டாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா பேர் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஆமாம், அம்மா பேர் பாப்பாத்தி, அப்பன் பேர் வந்து சோமலிங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பன் பேர். அவங்க சித்தப்பன் பேர், செத்து போன ஆளு பேர் வந்து வெங்கடாச்சலம். அவங்க பெரியப்பா பேர் வந்து கோவிந்தன். எல்லாம் அவங்க குடும்பம் எல்லாம் இங்கே தான், ஏழ்மையான குடும்பம் தான், ஒன்றும் அது இல்லை. அப்புறம் இப்போ அவங்க பெரியப்பார் மகன் வந்து ஒரு படித்து வந்து வாத்தியாராக இருக்கிற. அப்படி இன்னொருத்தர் வந்து அவங்க பெரியப்பார் மகன் ஒரு ஆள் அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஆள். அவ்வளோதான். இவங்க குடும்பத்தில் வந்து இன்னும் யார் ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொருத்தன் அந்த பையன் இவன் பேபி வீரப்பன் தான் செத்து போயிட்டான். அவங்க தம்பிக்காரன் இருக்கிறானா இல்லையாங்கிறது கூட டீட்டெயில் தெரியல. இல்லை ஒன்று தான் இருக்க மாட்டேங்குது. இவங்க 2 ஆளும் இது காலி ஆகிட்டு அப்படி தெரியுது. சரிங்க, இப்போ வீரப்பன் வந்து பேபி வீரப்பன் வந்து வீரப்பனோட சேர்ந்துட்டு அப்படி. இப்போ பேபி வீரப்பன் போய் வீரப்பனோட சேர்ந்துட்டு அப்படி. பேபி வீரப்பன் வந்து வீட்டுக்கு ஏதாவது பண உதவி இந்த மாதிரி ஏதாவது செஞ்சதெல்லாம் உண்டா? அப்படி செஞ்சுருந்தாங்க. அவங்க குடும்பம் பிடிக்குது எல்லாம். அவங்க வந்து இங்கேயே இல்லையே. பேபி வீரப்பன் வந்து அவங்க வீரப்பனோட சேர்ந்தாங்கத்துக்கு முன்னாடி தொலைவரத்துக்கு வந்து கண்காணிக்கும் போது இவங்க ஊரை விட்டு அவங்க ஃபேமிலியை டோட்டலாக போயிட்டாங்களே. போனதுனால அவங்க வந்து குடும்பத்துக்கு கொடுத்த மாதிரி இல்லை. இன்னமும் அவங்க வந்து ஒன்றும் வசதியான குடும்பம் இல்லாத ஏழ்மையில தான் இருந்து இங்கே ஒரு கொஞ்சம் வீட்டு இடம் இருந்துச்சு, அதை கூட வந்து விற்றுக்கிட்டு போய் அவங்க இது பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு அவங்க எல்லாம் காலாயிட்டாங்க. பெருசாக வந்து அவங்க குடும்பம் பெருசாக இருக்குதுங்கிற அடையாளம் இல்லை.
சரிங்க, இப்ப பேபி வீரப்பன் அதான் சொல்றீங்க, ஆரம்ப காலங்களில வந்து அவங்க ரொம்பவும் ஏழ்மையான குடும்பம். ஆனா இப்பவும் அந்த பேபி வீரப்பனோட சேர்ந்த பிறகு அவங்களுடைய குடும்பம் ரொம்ப மிகவும் பாதிச்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். சுத்தமா பாதிச்சிருச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை, சுத்தமா பாதிச்சது தான். அவங்க வந்து ஒன்றும் இதே இல்லை. அதான் அவங்க அட்ரஸே இல்லை. அவங்க அப்பா அம்மா போய் அவங்க தம்பி ஒருத்தன் தான் எங்கிறான்னு தெரியல. அந்த எல்லாம் ஏழ்மை நிலையில தான் இன்னும் முன்ன இருந்ததை விட இப்போ வந்து நம்ம இதாக தான் போயிடுச்சு. சரிங்க, பேபி வீரப்பனை எந்த மாதிரி காலகட்டங்கள்ல இந்த ஏரியாவில் வந்து அப்படி பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டிலேருந்து போனதுக்கு முன்னாடி 2 வருஷம் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போவாங்க. 2 மாதம் 3 மாதம் கூட தமிழ்நாட்டு பக்கம் போவான் வேலைக்கு, கார வேலைக்குன்னு. அப்புறம் ஏதோ ஒரு நோம்பி ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால் அங்கே வருவான். அவங்க அப்பா வந்து ஏதோ வந்து ஆட்டுக்குட்டி வியாபாரம் அப்படி இப்படி இது பண்ணிக்கிட்டு அப்போல்லாம் இருந்தாங்க. பின்னாடி வந்து இவன் வந்து அங்கே சேர்ந்தானதுக்கு முன்னாடி இங்கே ஊருக்கு போலீஸுங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டோட்டலாக அவங்க ஃபேமிலி இங்கே இல்லை. அவங்க நடப்பாட்டமும் இங்கே வரல. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே நடப்பாட்டம் இல்லை, இங்கே வர்றதில்லை. அங்கே பேரானதுக்கு முன்னாடி அங்கே இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்தது தானே தவிர இங்கே இதுக்கு வந்தது இப்போ ஒரே டைமு ஊருக்கு வந்ததாக தெரிஞ்சால் ஏதோ மாதேஸ்வர மலைக்கு வந்து கலெக்டர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஸ்டேஷன் நகரம் வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி டிவியில் கேட்டவங்கள தவிர நேரடியாக ஆளை பார்க்க முடியல. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஆஃபீஸரை வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக வந்து இங்கே மலையில் யாரையும் வந்து விடுவிக்கணும், அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி கோயிலுக்கு வரணும்னு சொல்லி வந்தது. அப்பதான் வந்து பிணை கைதியா வந்து ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினான்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு வந்து நம்மளுக்கு முழு டீட்டெயில் தெரியாது. அதாவது டிபார்ட்மெண்ட் மூலியமா அவங்க நடத்தினது நம்மளுக்கு அவ்வளவு தெரியாது. அது வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.